ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டிக்கான மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துரும். இப்போ நாளைக்கு மேஜரா இருக்கக்கூடிய நிஃப்டிக்கு சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,739 அப்படின்ற ப்ரீவியஸ் டேவோட லோன்றது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கும் இந்த மேஜர் ரெசிஸ்டண்டான 23,994 கிட்டத்தட்ட 24,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும், அதாவது சைடுவேஸ் ஏரியாவாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சைடுவேஸாக தான் பண்ணியிருக்கு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்ச இடமே சைடுவேஸில் தான் இருக்கு. இப்போ நாளைக்கு இதே கண்டினியூஷனாக நடந்தது அப்படின்னா இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சுனாலே மார்க்கெட் நாளைக்கு சைடுவேஸ் ஏரியாவாக தான் இருக்கும். இப்போ இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 23,580 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்க்கும்போது 23,323 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் சப்போர்ட் 23,067 அப்படின்றது நல்ல ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது. ஓகேங்களா? ஸோ இதனால ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் இதாக இருக்கும். இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,994 கிட்டத்தட்ட 24,000 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,153 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 24,320 செகண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ தேர்ட் ரெசிஸ்டன்ட் 24,506 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூட ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 56,095 நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன் ரேஞ்சு. ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்டாக கூட ரெசிஸ்டன் பார்க்கும்போது 56,540 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன். செகண்ட் ரெசிஸ்டன் 57,259 செகண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இப்போ மேஜராக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 55,376 மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஆக்டாக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,931 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் செகண்ட் சப்போர்ட் 54,216 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் ஏரியாவுன்னு பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட்டான 55,376 இருக்கும், 56,095 மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? இதான் வந்து இன்ட்ராடே லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 26,104 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்டாவுடைய ரெசிஸ்டன் பார்க்கும்போது 26,335 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன் 26,706 செகண்ட் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். இப்போ மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,736 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா ஆக்டாவுடைய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,506 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் செகண்ட் சப்போர்ட் 25,135 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போ சைட்வேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 25,736 இருக்கும், 26,104 இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த இன்டர் லெவல்ஸ்லாம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்னக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறது மட்டும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விருப்பம் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்மளோட டெடிகேட்டட் சப்போர்ட் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ நம்பர்.